ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது மண்டோதரி சீதா மாதாட்ட பேசுகிறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். அதில் பார்த்தீங்கன்னா மாதா சொல்கிறாங்க, ராவணாசுரன் உன் மனதை அடிமைப்படுத்தி இருக்கிறான் மண்டோதரியிடம் சொல்கிறாங்க. மனதை மட்டும் இல்லை, உன்னோட உடலை கூட அடிமைப்படுத்தி இருக்கிறான். முதல்ல நீ இந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏற்கனவே சொல்லி இருந்த விஷயம் என்னென்னா, உனக்குள் சாந்தியை வரவழைத்துக்கொள் மண்டோதரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமஸ்த இலங்கையை பற்றி நினைச்சு பாரு. நீ அடிமைத்தனமாக இருக்கும் வரை இந்த மக்கள் கூட, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த பிரவாகம் இருக்கும். ஏன்னா நீ அடிமைத்தனமாக இருக்கிறதுனால அதனுடைய பிரவாகம் அந்த மக்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி என்பது சரீரத்துக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் இருக்க வேண்டும். மனதை திடப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மண்டோதரி சொல்கிறாங்க, நான் என்ன செய்வது சீதாம்மா? ராவணன் மிகவும் பலவந்தம் ஆனவர் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, நீ பலமானவள் அல்லவா? என்ன ஆனாலும் கூட ராவணனின் சகம் பலம் நீதான். உன்னை போன்ற பதிவிரதைகள்னால தான் அவனுடைய பலம் இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. நீ மட்டும் ராவணனை விட்டுவிட்டிருந்தால் அவனுக்கு இந்த அளவுக்கு பலம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படிம்மா விட்டு விடுவது? ஏன்னா ராவணன் எனது கணவன் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா உனது கடந்த கால பிறவியினுடைய எண்ணம் தான் இன்னைக்கு நீ இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதற்கு காரணம் கடந்த கால பிறவி. ஏன்னா கடந்த காலத்தில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, எனக்கு கணவன்னு யார் வந்தாலும் சரி, நான் என்னை பார்த்து கொள்வதை விட எனது கணவனை மிகவும் அன்பாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த காலத்தில் நினைத்த அந்த எண்ணம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. உன்னை பற்றி கூட நீ நினைக்கல, உனது கணவன் மேலே மட்டும்தான் நீ நினச்சிருக்க. அவன் பண்ணுற நல்லது கெட்டதை பற்றி நீ யோசிக்கலை. உண்மையில நீயே சொல்லு, நீ அன்புடன் இருக்கியா? உனக்கு அன்பு இருக்கா? நீ பயத்தினால அந்த மாதிரி செயல்படுறியா? நீ ராவணன் மேலே அன்பா இருக்கியா, இல்லை பயத்தினால அந்த மாதிரி நீ அன்பா இருக்கிறது போல இருக்கியா? ஆலோசித்து பாரு. பயத்தினால் அன்பு பிறக்கவே பிறக்காது. அடிமைத்தனத்தினால் எப்பவும் அன்பு உருவாகாது. அன்பு உருவாவது உண்மையான ஆலோசனை, ஒரு ஃப்ரீடம், சுதந்திரத்தினால மட்டும்தான் அன்பு அப்படிங்கிறது உருவாகும். உண்மையில் உனக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னு மாதா கேட்குறாங்க. வரக்கூடிய காலம் என் கண் முன்னாடி தெரியுது. அனைவரும் கூட வேதனை கஷ்டம் அடைவாங்க. இந்த உலகமே அந்த அளவுக்கு கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது. அதற்கு மண்டோதரி கேட்குறாங்க, அனைவரும் அப்படின்னா என்னோட குழந்தைகளுமா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கும் ராவணனின் கர்மாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் தனது கர்மாவினால் அவர்கள் கஷ்டப்படலாம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் செய்த கர்மாவினால் அவங்களுக்கு அது கிடைக்குமே தவிர ராவணனுடைய எந்த செயல்னால அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் காலம் இருக்கு, இப்பொழுது முயற்சித்தால் கூட பரவாயில்ல, இந்த உலகை காப்பாத்திரலாம். இல்லைன்னா மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இதனால என்ன ஆகும்னா, ஒரு போர் உருவானுச்சுன்னா இரண்டு பக்கமும் கூட நஷ்டம், இழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையே பேரிழப்பாகும், சீரழிந்து விடும். இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் கூட பாதிக்கப்படும். நாம் இந்த யுத்தத்தை நிறுத்தணும், இந்த இயற்கைக்கு நன்மை செய்தவரா ஆகணும். நம்ம உனது உதவியுடன் ராவணனின், அதாவது
அதாவது மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட உதவினால் ராவணன்கிட்ட இருக்கக்கூடிய மோகமாக இருக்கட்டும், கோபம், லோபம், இது எல்லாமே அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு மண்டோதரி சொல்கிறாங்க, என்னால் இது முடியுமாமா? இந்த ராவணன்ட்டு இருக்கக்கூடிய மோகமாக இருக்கட்டும், லோபமாக இருக்கட்டும், இதை அகற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாதாவிற்கு புரிந்துருச்சு. அதாவது ராவணனுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்தி மண்டோதரிகிட்ட கொஞ்சம் கூட இல்லை. மண்டோதரி, நீ ராவணாசுரன் மாற்ற முடியாத பட்சத்தில் உன்னை நீ நாளும் காப்பாற்றிக்கோ அப்படின்றாங்க. அவங்க சக்தி ரொம்ப குறைவாக, சக்தி ஹீனமாக இருக்காங்க மண்டோதரி. அதனால சொல்கிறாங்க, உன்னால் நீ ராவணாசுரனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சின்னா ஃபஸ்ட்டு உன்னைனால நீ காப்பாற்றிக்கோ. உன் பிறந்த வீட்டுக்கு போ, அங்கு பார்வதி மாதாவின் தியானம் செய், உனக்கு பார்வதி மாதா உதவி பண்ணுவாங்க, வழி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சீதா மாதா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மனிதர்களோட அவர்களுடைய மத்தியில் இருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா விழிப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லைன்னா, அதாவது விழிப்புணர்வு எல்லளவுனாலும் இருக்கணும், எல்லளவளவேனும் இருக்கணும். அதாவது விழிப்புணர்வு மிக அதிகமாக இருக்கணும். அப்படி விழிப்புணர்வு இல்லைன்னா நாமும் கூட அந்த எதிர்மறையான விஷயங்கள்லேயே அவங்களையே நாமளும் மூழ்கி போயிடுவோம். அதற்கு இவங்க சொல்கிறாங்க, மண்டோதரி, நான் செய்ததற்கு என்னுடைய கர்மாவை அனுபவிக்கணும்னா நான் இந்த கஷ்டத்தெல்லாம், அதாவது ராவணன் யாரெல்லாம் வேதனைப்படுத்தியிருப்பான் இல்லையா, அந்த வேதனைப்படுத்துகிறவங்கள பார்க்கும்போது எனக்கு அது வேதனை அடையும் இல்லையா, என்னோட கர்மா இதை பார்த்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என் கண் முன்னாடி, அதை மாதா சொல்கிறாங்க, கண்ணு முன்னாடி தவறு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குதா, அதை கண்டிப்பாக கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அது மண்டோதரி சொல்கிறாங்க, ராவணனால் வேதனை அடைந்தவர்களை நான் பார்க்கும்போது ஏற்படும் வேதனையே எனது கர்மா பிரக்ஷாலனை ஆகுமோ, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு என் பிள்ளைகளை விட்டு நான் மட்டும் எப்படி என் பெற்றோருடைய இடத்துக்கு நான் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, சீதாம்மா, நீ பிள்ளைகளை பெறவில்லை, அதனால் தாய் அன்பு பற்றி உனக்கு தெரியல. என் பிள்ளைகளை ஏதோ ஒன்று, அது என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் எப்படி என்ன செய்வேன், என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, மண்டோதரி, நீ ஆலோசிப்பது தவறு, எனக்கு தெரியாது என்கிறாயா? இந்த பூமியில் உள்ள, அதாவது என்னென்னா, குழந்தைய பிரிந்து போனால் அவங்க வேதனை அடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் கூட என் பிள்ளைகள் தான். ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன உயிரினமாக இருக்கட்டும், எது கஷ்டப்பட்டாலும் கூட எனக்கு கஷ்டமாகும். நான் இந்த மாயாவ சக்தியின் மூலம் வேதனை அடைந்த அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் கூட அவர்களுடைய துக்கத்தை கூட நான் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு உன்னோட பிள்ளைகள் கூட வேதனை அடைந்த அந்த வேதனை கூட நான் எடுத்துப்பேன். அவர்கள் உன் பிள்ளைகள் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளும் கூட தான். உன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நான் இது சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாதா சொல்கிறாங்க. மண்டோதரி, நீ ராட்சசர்களுக்கு சேர்ந்தவள் கிடையாது. அவர்களின் பழக்கங்கள் உனது பழக்கம் இல்லை. உன் மனதினை ஆலோசனையினை மாற்றிக்கொள். உன்னை நீ ஹீலிங் பண்ணு, உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கோ, உன்னை நீ ஹீலிங் பண்ணிக்கோ. அதற்கு மண்டோதரி சொல்கிறாங்க, அம்மா, சில சமயம் உன்னை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஏன்னா நீ ஒரு முறை மலை போல தைரியமாக நிற்கிற. சில சமயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கருணையுடன் ஒரு நதி
பிரவாகம் போல இருக்கிற ஒரே மனிதரில் இந்த இரண்டும் எவ்வாறுமா சாத்தியம்? நீ பார்த்தீங்கன்னா பெரிய தைரியமாக இருக்கீங்க, அதே சமயத்தில் கருணையுடன் கூடியும் இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மண்டோதரி கேட்குறாங்க. அதுக்கு மாதா சொல்கிறாங்க, மண்டோதரிக்கு சொல்கிறாங்க, எனது கணவனின் அதாவது மாயாவி சாம்ராஜ்யத்தில் நுழைந்து அப்படி மாயாவி சாம்ராஜ்யத்தில் நுழைந்து கூட நீ கொஞ்சம் கூட கலக்கம் அடையாமல் இருக்கிறியம்மா, அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், ராவணனுடன் நீ பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கூட கோபமோ எவ்வளவோ இல்லை, கோபமோ கொஞ்சம் கூட இல்லை, எவ்வளவோ கருணையோடு நீ இருக்கிற, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, கோபமும் வெறுப்பும் யாருக்கு இருக்கும்? யாருடைய மனது ரொம்ப வீக்காக இருக்கோ அவர்களுக்கு தான் கோபமும் வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். நான் நல்ல மனதோட அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். ஆகினால எனக்கு கோபமோ வெறுப்போ இருக்கிறதில்ல. எனக்கு எப்போ ராவணன் மீது எப்பயாவது எனக்கு கோபமோ வெறுப்போ வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ராவணன் என்னை வென்று விட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. இந்த விஸ்வம் முழுவதும் கூட அதி உன்னதமான அன்பினால தான் இயங்குது. எனக்குள்ளால இருப்பதும் அந்த அன்பு தான் அப்படின்றாங்க. நீ நினைக்கிற ராவணன்ட்ட அன்பு இல்லை அப்படின்னு, ஆனால் அவனுக்குள்ளார நிறைய அன்பு இருக்கு. இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் கூட அன்பின் வசப்பட்டு தான் இருக்கு. யார் ஒருவர் வேதனை, கஷ்டம், துக்கம் அதில் இருக்காங்களோ அவர்கள் தங்களின் அன்பை எங்கோ ஒரு மூலையில் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அதாவது ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அன்பின் மேலே தான் இந்த கோபம், போட்டி, பொறாமை, வெறுப்பு இது எல்லாமே அந்த அன்பிற்கு மேலே தான் ஒரு புரைகள் போல, அதாவது ஒரு அடுக்கு போல இருக்கு அப்படின்றாங்க. அதாவது கடந்த பிறவியில் ராவணன் இரணியனாக இருக்கும் பொழுது தனது மகனையே கொல்லும் அளவிற்கு அவன் துணிஞ்சிட்டான். ஒரு தனது மகனையே கொல்லும் அளவுக்கு துணிந்திருந்தான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வேதனை, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இருக்கும். எப்போ வேதனை, வெறுப்பு இது வருதோ ஒன்றன் பின் ஒன்றாக அந்த தீய குணங்கள் எல்லாமே ஒட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிக்கொண்டு வரணும். அந்த அன்பை வெளிக்கொண்டு வந்தால் மட்டுமே அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, கோபம், போட்டி, பொறாமை இது போன்ற அனைத்து தீய குணங்களும் மாயமாகி போகும். அவன் மிகப்பெரிய அன்பின் சொரூபந்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா அவங்க மண்டோதரி கிட்ட சொல்கிறாங்க. மாஸ்டர்ஸ், இந்த பகுதியை இதோடு நிறைவுபடுத்திக்கிட்டு மீண்டும் நாளை இதை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.